guys, welcome back to our channel Bhavish Official. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலோட டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சீரியல் ஒரு 5 மினிட்ஸில் கவர் பண்ணுற மாதிரி கான்செப்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பாக பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் துணையில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர் வந்து கால் பண்ணி நேற்று சேரன் அண்ட் நிலா கிட்ட பேசினாரு. அதோட முடிச்சிருந்தாங்க. ஸோ அதே சீன் தான் எனக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ வந்து அவர் கால் பண்ணி இது போல் வந்து உன் தம்பி காசு எடுத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நிலாவுக்கும் சேரனுக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நிலா ரொம்ப ஷாக்காகி அப்படியே நிற்கிறாங்க. சேரன் எவ்வளோ கெஞ்சுறாரு, அண்ணா அந்த மாதிரி கிடையாதுண்ணா, அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவனை போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சி கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவர். இவங்களாம் அண்ணா போலீஸ் தான் எதுக்குண்ணா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒரு வழி தெரியல, நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துறேன், அப்போ தான் என் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே பதட்டத்தோட போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலா அண்ட் சேரன் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு இது போல் என் தம்பி சோழன் நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் திருட்டி கேஸ், அவர் உள்ளதாக இருக்காரு, லாக்அப்பில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேருமே வந்து சோழன் பார்க்குறாரு. பார்த்துட்டு போலீஸ்கிட்ட போய் பேசுகிறாரு. பேசிட்டு சார் அவன் என் தம்பி தான், நான் கொஞ்சம் போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா பேசிட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் போய் சோழன் கிட்ட கேட்குறாரு, நீ தான் அந்த காசு எடுத்தியாடா, எப்படிடா வந்தது அப்பவே கேட்டல, சொல்லுடா நீ தான் எடுத்து அப்படின்னா சோழன் சொல்ல மாட்டேங்கிறாரு. உடனே நிலா வந்து கேட்குறாங்க, அப்போ ஆஃபீஸில் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்த காசு அந்த காசு தானேன்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அவர் அமைதியாக ஆமான்னு சொல்கிறாரு. அதோட நிலாவுக்கு கோவம் வந்து போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க. போலீஸ் சொல்கிறாங்க, இந்த போல் ஆல்ரெடி அவர் மேலே நான் வந்து கேஸ் போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஜெயில் கூட்டு போகிறேன், அந்த மாதிரி கூட்டு போனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக ஜெயில் கன்ஃபார்மு, கோர்ட்டு கூட்டு போகிறேன், அந்த மாதிரி கூட்டு போனால் கண்டிப்பாக அவருக்கு ஜெயில் கன்ஃபார்மு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கேஸ் யார் கொடுத்தாங்களோ அவங்க வாபஸ் வாங்கினா மட்டும் தான் அவர் வெளியில் விட முடியும். ஸோ அதுக்கான வேலை என்னவோ அதை போய் பாருங்கள், என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நிலா அண்ணா வாங்கின கொஞ்சம் வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எங்கப்பா அப்படின்னு சரி வாங்கணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலா டேரெக்டாக வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு உடனே சேரன் கேட்குறாரு, இங்கே எதுக்குப்பா வந்து அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு திவ்யா கிட்ட வந்து, திவ்யா எனக்கு நான் அந்த மாதிரி உங்ககிட்ட கொடுத்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்களா அப்படின்னா, இல்லை நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, சொல்லி என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு அந்த படம் உடனே வேணும் அப்படின்னு. ஏன் இல்லை என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கு அப்படின்னு. நான் என்ன நடந்தது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நான் உங்ககிட்ட வந்து காசுக்கு கூட வேலை செஞ்சுக்கிறேன் மாச சம்பளத்துக்கு, எனக்கு இந்த பார்ட்னர்லாம் வேணாம், எனக்கு அந்த காசு இப்போ ரொம்ப தேவைப்படுது நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் இதை மட்டும் சொல்லி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. காசு வாங்கிட்டு கீழே வந்து சேரன் கேட்குறாரு, எதுக்குப்பா எப்படிப்பா அந்த காசு வந்து அப்படின்னா, இதானே நான் வேலை செய்கிற ஆஃபீஸ், இங்கே தான் வந்து சோழன் காசு கொடுத்தாரு, அந்த காசு நான் திரும்ப வாங்கிட்டேன் அப்படின்னு. சேரன் திட்டாரு, எதுக்கு பண்ணிவாங்க, நம்ம வேற எங்கேயாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைனா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜெயிலேருந்து எடுக்கணும், ஆல்ரெடி கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டே சொல்கிறாங்க. சேரனும் சரி வாப்பா போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு நிலா அண்ட் சேரன் 2 பேருமே அவங்க ஓனர்கிட்ட வந்து கொடுத்து பேசுகிறாங்க. இது போல் காசு ரெடி ஆயிடுச்சு சார், நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, நான் அவனை என் தம்பி போல தான்ப்பா நினச்சேன், நான் அவனை என் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் பார்த்தேன், அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிருக்கேன், ஆனால் இது எனக்கு மன்னிக்க மனசு வர மாட்டேங்குது, நான் அவனை எவ்வளோ நம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அவர் அப்படி பேசுறது கேட்டு. நான் அவனை வந்துட்டு இங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா நான் வைக்கிறதுக்கே அவ்வளோ யோசிச்சேன். ஏன்னா இங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க எல்லாருமே நான் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அவ்வளோ யோசிச்சேன், ஆனால் இப்போதான் புரியுது நான் வச்சது எவ்வளோ சரின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உன் தம்பி என்னால் கண்டே பிடிச்சிருக்க முடியாது, அவனே என்னை நடிச்சு ஏமாத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டோன்னு நிலா சொல்கிறாங்க, சார் உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், நான் தான் காசு கொடுத்துட்டோம்ல, கொஞ்சம் பாருங்க வந்து கேஸ் வாபஸ் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. உடனே சரி நான் சொல்கிறேன், நிலா நீ கொஞ்சம் வெளியே இருப்பா, நான் வந்து அண்ணன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமேட்டு சொல்கிறாரு, சார் உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ற பட்சத்தில் இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, ஸோ கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நிலை, நீ ஏன்ப்பா கெஞ்சினா, நான் கண்டிப்பாக வந்து கேஸ் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னாரு. என் கூடவே வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீ போப்பா ஆட்டோவில் பின்னாடி, நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவர் வந்து கேஸ் வாபஸ் வாங்குறதுக்காக உள்ளே வராரு. உள்ளே உட்காந்துட்டு அந்த பேப்பரை கையில் கொடுத்துட்டு உட்காடுறாங்க. இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த ஓனர் வந்து சோழனை பார்க்குறாரு, சேரனும் சோழனை பார்க்குறாங்க, சோழன் வந்து நிலாவை பார்க்குறாரு, போலீஸ்கார் வந்து அந்த பேப்பரை படிக்கிறாரு. ஸோ அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. இன்னைக்கு ஐயனார் துணையில் இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.